நாம் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்தியாவினுடைய 4 முக்கிய மாநிலங்கள் இருளில் மூழ்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் முக்கிய நகரங்கள் முழுமையாக இருளில் மூழ்கியிருக்கின்றது. காரணம், அந்த முழு இருளில் பாகிஸ்தானுடைய அந்த எதிரி நாட்டு ஆயுதங்களால் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் கொடுக்க முடியாது என்பதனாலே விளக்குகள் எரிந்தால் அந்த இலக்குகளை அவர்கள் தகர்க்கக்கூடும், வெளிச்சத்தை குறிவைத்து அவர்கள் தாக்கக்கூடும் என்ற காரணத்தினால் விளக்குகள் முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எதிரி நாட்டு ஆயுதங்கள் திணறக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கின்றார்கள். வெளிச்சம் இல்லாமல் அவர்களும் தங்களுடைய அந்த ஏவுகணைகளை, தங்களுடைய அந்த ட்ரோன்களை இயக்க முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படியும் தவறி வரக்கூடிய அந்த ட்ரோன்களை எல்லை பகுதியிலேயே வைத்து சுட்டு பொசுக்கக்கூடிய பணிகளில் நம்முடைய இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து 3 நாட்களாக இந்த பதிலடி மற்றும் அந்த பதில் தாக்குதல் ஆகியவற்றில் இந்திய இராணுவம் ஈடுபட்டு வருகின்றது. ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு அருகே தாக்குதல் என்ற ஒரு வதந்தி உலாவி வரக்கூடிய நிலையிலே அது தொடர்பான விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், இந்த செய்திகளை வைத்து பல வதந்திகளும் உருவாகி வருகின்றது. இதுவரை என்னென்ன செய்திகளெல்லாம் இது போன்று வதந்தியாக, தவறான செய்திகளாக வெளிவந்தது? இதிலிருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளது? அதாவது அல் ஜசீரா சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவில் செய்தி ஒன்று பதிவிடப்பட்டிருந்தது. அதில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தை சுற்றி 10 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது மற்றொரு சர்வதேச ஊடக நிறுவனமான ராய்ட்டர் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. அதாவது அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உள்ளூர் அதிகாரிகள், அதாவது உள்ளூர் அதிகாரிகளுடைய தகவலின்படி இந்த தகவலை பதிவிடுவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்தது. அதனை பின்பற்றி அல் ஜசீராவும் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தகவல் என்பது தவறானது என்று மத்திய அரசினுடைய உண்மை சரிபார்க்கும் குழுவானது தெரிவித்திருக்கிறது. அதாவது இது போன்ற 10 இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக கூறப்படும் தகவல் என்பது வதந்தி மற்றும் பொய்யானது என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் உண்மையான தகவல்களுக்கு, அதாவது நம்பத்தகுந்த தகவல்களுக்கு அதிகாரிகளை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் எனவும், இது போன்ற தவறான தகவல்களுக்கு இரையாக வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இது போன்ற தகவல்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும், குழப்பமான நிலை ஏற்படும் என்றும் மத்திய அரசினுடைய உண்மை சரிபார்க்கும் குழுவானது விளக்கமளித்திருக்கிறது. தொடர்ச்சியாக பதிலடி தாக்குதல் சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று மாலை நடைபெற்ற அந்த ட்ரோன் தாக்குதலை தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய இராணுவ படைகள் தொடர்ந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? நாம் சற்று நேரத்திற்கு முன்னதாக பார்த்தோம், சிலரை மருத்துவமனைக்கு தூக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை கூட பார்த்தோம். அது எந்த மாநிலத்திலே நடைபெற்றது? அது தொடர்பான விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். பாகிஸ்தான் இன்றைய தினம் 26 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் முயற்சியானது நடத்தியது. ஆனால் அந்த முயற்சிகளும் முற்றிலுமாக தோல்வியை தான் தழுவியது. அனைத்து ட்ரோன்களும் இந்திய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி முற்றிலுமாக வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த அழிக்கப்பட்ட ட்ரோன்களினுடைய பாகங்கள் விழுந்து, அதாவது ட்ரோன்கள் நேரடியாக அவர்களை தாக்கவில்லை, அந்த அழித்து ஒழிக்கப்பட்ட ட்ரோன்களினுடைய பாகங்கள் விழுந்ததில் பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரை சேர்ந்த 3 பேருக்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டன. உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் அளவிற்கு அவர்கள் காயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் அவர்களினுடைய உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்த விதமான காயமும் இல்லை. ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதற்கான சிகிச்சை அளிப்பதற்காக மட்டுமே அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 3 பேரை தவிர வேறு யாருக்கும், எந்த பகுதியில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டதாக தற்பொழுது வரை எந்த விதமான தகவலும் கிடையாது.
மதி, நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 இடங்களில் அந்த ட்ரோன் தாக்குதல் மற்றும் அதனை முறியடிக்கக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு இடமாக வட்டமிட்டு நாம் வரைகலை மூலமாக அதை காண்பித்து கொண்டும் இருக்கின்றோம். இது எந்தெந்த இடங்களில் இந்த ட்ரோன் தாக்குதல் நிகழ்வுகள் நடைபெற்றது, இந்தியாவை நோக்கி மொத்தம் எத்தனை ட்ரோன்கள் வந்தது, இது போன்ற தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றதா? இது தொடர்பாக இந்திய ராணுவம் சார்பிலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 14 இடங்கள் பாரமுல்லா, ஸ்ரீநகர், அவந்திபோரா, நக்கோர்டா, ஜம்மு, ஃபெரோஸ்பூர், பத்தான்கோட், ஃபசில்கா, லால்கர், ஜெட்டா, ஜெய்சால்மர், பார்மர், புஜ், குவார்பேட், லக்கி நலா ஆகிய 14 இடங்களில் 26 ட்ரோன்களை கொண்டு பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தாக்குதல் முயற்சிகள் அனைத்தும் இந்திய ராணுவத்தினுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை கொண்டு வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய அந்த அத்துமீறிய தாக்குதலை அடுத்து இந்திய ராணுவம் உஷார்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானினுடைய இந்த ராணுவத்திற்கு உடனடியாக பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி மதி.